சார் வணக்கம். என்னுடைய பேர் ஏபி மதிவாணன். நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ, இதே மாதிரி எனக்கு வாய்ப்பு நேரடியாக கம்பெனிக்கே போனேன். நான் போய் பார்த்தது காரணம் என்னன்னாக்கா, என்னுடைய மனைவிக்கு 2017 ஒரு முடக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படுக்கையில் தான் இருப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சும்மா ஜாயிண்ட் பெயின் மாதிரி வந்தது. அது ஏதோ கால் பெரட்டி வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுக்கட்டுற இடத்துலலாம் ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் அது தெரிஞ்சது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு மெடிசன் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அலர்ஜி மாதிரி மூஞ்சி கை காலெலாம் வீங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க வலி தாங்க முடியாமல் எடுக்க ஆரம்பிக்கும் போது 1 வருஷம் கூட இல்லை, அவங்களுக்கு மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிடும். மாடிப்படியெல்லாம் ஏற முடியல, வாக்கிங் பண்ண முடியல. இந்த மாதிரி வரும்போது பார்த்தா நுரையீரல் சுருங்கிருச்சு அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு மெடிசன் எடுக்கும்போது மறுபடியும் தைராய்டு பிரச்சனை இருந்தது. வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போனோடனே செக் பண்ணி பார்த்தா தைராய்டு பிரச்சனை. சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை போடணும் அப்படின்னு. எதுக்கு மெடிசன் எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் தான் தேடல் மட்டும் இருந்தது. நான் எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கேன். சித்தாவில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஹோமியோபதியில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை இல்லாமல் கேரளா வரையெல்லாம் போய் ட்ரை பண்ணோம். இப்படியெல்லாம் முயற்சி பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் என்னுடைய நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா, இந்த நலமான செந்தூரத்தை உணவாய் உட்கொண்டால் எல்லா பிணிகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வியப்பாக தான் பார்த்தேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படும் போது தான் நானும் தாமஸ், திருப்பதி, அர்ஜுனன் 3 பேரும் இங்கேருந்து நேரடியாக கம்பெனிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சி போய் பார்த்தோம். கரெக்டாக தேதி சொல்ல முடியும். 2022 செப்டம்பர் மாதம் 29 டாக்டரை போய் சந்திக்கிறேன். இப்போ இங்கே ரிப்போர்ட்லாம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்குமோ, அவர் காமிச்சார். உலகத்தில் எதெல்லாம் தீர்வு இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுக்கான ரிசல்ட்டை காமிக்கும் போது நான் பார்த்தோன்னே வியந்து போனேன். முடிவு எடுக்கணும்னு. ஆனால் என்னுடைய மனைவிட்ட சொன்னோம்னா அவங்க நம்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு 6 ஆண்டு காலம் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட கேட்குறேன், சார் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொன்னார், நான் திருச்சி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, திருச்சியில் என்னுடைய அந்த ப்ரோக்ராமில் என்னுடைய மனைவியை தான் ஃபஸ்ட்டு அழைச்சி வைக்க ஆரம்பித்தேன். பார்த்ததுக்கப்புறம் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. நான் இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஒரு சில பேர் சொல்லுவாங்க, டாக்டரே முடியாதுன்ட்டாங்க, இது இனிமேல் தேராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க சொல்லக்கூடியது எல்லாமே மருத்துவத்தில் தான். ஏன்னா, இன்னைக்கு உலக சுகாதார நிலையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 50க்கும் மேற்பட்ட நோய்களை கட்டுப்படுத்த தான் முடியும்னு சொல்லி பத்திரிகையில் மட்டும் இல்லை, நியூஸ்லேயும் சொல்கிறாங்க. ஏன்னா, அவங்க கொடுக்கறது மருந்து, ஆனால் நாம் கொடுக்கறது உணவு. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இது எங்கே வேலை செய்யுது அப்படின்னா, நம்முடைய உடல் முழுவதும் கோடிக்கணக்கான செல்களுடைய கூட்டமைப்பு தான். முதல்ல ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது ஒரே ஒரு செல் தான் நம்ம. ஆனால் அது பரிணாம வளர்ச்சியில் இன்னைக்கு பல கோடி செல்களுடைய கூட்டமைப்பு தான் நம்முடைய உடலுடைய கட்டமைப்பு. இந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கக்கூடிய நீர், சுவாசிக்கக்கூடிய காற்று, இந்த 3 மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இந்த 3ம் கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம். இங்கே இருந்து விளையக்கூடிய நெல்கள் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் உலக நாடுகளையும் இன்னைக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதே தாய் பூமி முன்னாடி எப்படி இருந்துச்சு, சாயில் டெஸ்ட் எடுக்கும்போது பொட்டன்சியல் ஹைட்ரஜன் 9 இருந்தது. இதில் விளையிறதெல்லாம் நமக்கு சத்தம் தான் கொடுத்துச்சு. ஆனால் இருக்கிற கெமிக்கலை பூராத்தையும் கொட்டி இன்னைக்கு மண்ணை மல்ட்டுத்தன்மை ஆகிட்டாங்க. இன்னைக்கு மண்புழுவே இல்லை. சின்னதாக ஒரு செடியில் புழு இருந்தால் உடனே பூச்சி மருந்து எடுத்து புசுன்னு அடிக்கிறோம். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கெட்டு போச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குடிக்கிற நீரை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. இன்னைக்கு மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துட்டு டெட் வாட்டரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சுவாசிக்கிற காற்றை நம்ம சொல்ல வேண்டாம். இதெல்லாம் மாசு அடைஞ்சு போச்சு. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்து இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதை மாற்றக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா
உடம்புல இருக்கக்கூடிய நச்சை பிரிச்சு இயற்கை தன்மையை பெருக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்திருக்கு. ஆனா மறைக்கப்பட்டிருக்கு, பரிபாசையில் இருந்திருக்கு. ஏன்னா கழிவுகளின் தேக்கம் தான் நோய்களுக்கு முதல் காரணம் பாருங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின், இன்னைக்கு எவ்வளவு நோய்கள் இருந்தாலும் உதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நோய் வந்து இந்த டயபெட்டிக்னு சொல்றோம். இந்த டயபெட்டிக்ங்கிறது என்ன, சுகருங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புல ஒரு உறுப்பு. நான் எனக்கு புரிய வைக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மட்டும் சொல்றேன். நம்ம ராஜ உறுப்புல ஒரு உறுப்பு தான் கணையம். இந்த கணையத்துடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு பீட்டா செல் ஆக்டிவேட் ஆகி அங்கே தேவையான குளுக்கோஸ் வந்து சுரக்கும். அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானப்படுத்தும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவை கட்டுப்படுத்தும். அதான் அதோட வேலை. இது நமக்கு 10 வயசா இருக்கும் போது சாப்பிட்டுட்டு நம்ம போய் செக் பண்ணா நார்மலா இருக்கு. நமக்கு 20 வயசா இருக்கும் போது சாப்பிட்டு போய் செக் பண்ணா நார்மலா இருக்கு. ஆனா இதே 40-50 வயசு தாண்டும் போது சாப்பிட்டு போய் செக் பண்ணா 120க்கு பதிலாக 180 200 இருக்குன்னு வச்சுக்குவோம். டாக்டர் என்ன சொல்றாரு, சார் உங்களுக்கு டயபெட்டிக் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மெடிசன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வயசு கம்மியா இருக்கும் போது நம்ம எப்படி ஆக்டிவா இருந்தோமோ அதே மாதிரி செல்லுடைய உற்பத்தி அதிகமா இருக்கும், டெட் செல் கம்மியா இருக்கும். வயதாக வயதாக என்ன ஆகும், செல்லுடைய உற்பத்தி கம்மியாகும், ஆனா டெட் செல் அதிகமாகும். அதான் அந்த வயது முதிர்வு தோற்றம் நமக்கு தெரிகிறது. அப்ப வெளியில தெரிகிற மாதிரி தான் உள்ளுறுப்புகளும். அப்போ உள்ளுறுப்புல இருக்கக்கூடிய அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணு செல்லுடைய செயல்திறன் கம்மியா இருக்கணும், இல்லைன்னா அங்கே டெட் செல் ஃபார்ம் ஆயிருக்கும், இறந்த செல்கள் இருக்கணும். இதனாலதான் நமக்கு தேவையான இன்சுலின் சுரக்கலை. இதை நான் உணர்ந்தேன். அப்போ இந்த நலமான செந்தூரம் என்ன பண்ணுது, உணவாய்க்கு உட்கொள்ளும் போது உடம்புக்குள்ள போகும்போது முதல்ல தேவையில்லாத டாக்ஸின் அந்த கழிவுகளை வெளியில் எடுக்குது. அப்போ டெட் செல்லை ரிமூவ் பண்ணுது, இருக்கிற செல்லுடைய செயல்திறனை கூட்ட ஆரம்பிக்குது. அப்போ படிப்படியா கூட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு முழுமையா நம்ம இயற்கையிலே நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் சுரக்கும் போது முழுமையா குணமடைஞ்சு வெளியில வர முடியும். அந்த மாதிரி ரிப்போர்ட் தான் காமிச்சாங்க. HbA1c வந்து 10.3 இருந்தது, இன்னைக்கு அவருக்கு 6.0 இருக்கு, நான் டயபெட்டிக்னு வந்திருக்கு. இது ஒரு பேஷண்ட் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம குழுவுல மட்டுமே ஆயிரக்கணக்கான பேஷண்ட்கள் வந்து முழுமையா குணமடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சார் வந்திருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, முத்தலர் சார். அவங்க மூலமா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல செந்துறைங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு அம்மாவை கொடுத்தோம், மார்பக புற்றுநோய். திண்டுக்கல்ல ஒரு லேப்ல அவருக்கு கேன்சர், அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்கு. கொடுக்க ஆரம்பிச்சு 7 மாசம் முடிஞ்சு முழுமையா குணமடைஞ்சிட்டாங்க. மறுபடியும் அதே லேப்ல போய் செக் பண்றோம், 5 நாள் சென்று ரிசல்ட் வருது, கேன்சரே இல்லைன்னு வருது. எவ்வளவு பெரிய விஷயங்க. உலகத்தில்